ஹே ஆல் ஃபவுண்டேஷனே இல்லாமல் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிவான் ஹேர் சீரம் எடுத்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகாரோ ட்ரையர் வச்சு ஹேர் ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையர் நான் 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா எல்லாத்துலேயுமே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளம் மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்ஃபோட க்ளோ ஃபில்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் கன்சீலர் மேபிலினில் மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கே பியூட்டியில் காம்பேக்ட் பவுடர் வச்சு எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிறேன். ஐ மேஜிக்கில் ப்ளஷ் ரொம்ப லைட்டாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோக்கு ஃபாரெவர் 52 பேலட்டில் ப்ரௌன் ஷேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஐ லைனரும் ஃபாரெவர் 52 தான். ஐலேஷ் கர்லர் மட்டும் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். லேஷஸ் எதுவும் வைக்கல, காஜல் போடல. அதுக்கப்புறம் நைக்காவில் ஹைலைட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், லிக்விட் ஹைலைட்டர். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் டெய்கா லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு மார்ஸில் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேபிலினில் லிப்பி ஷேட் லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக டேப் மட்டும் பண்ணிவிட்டா உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்ஃபில் லிப் க்ளாஸ் அண்ட் ஃபைனலாக ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு பிஏசி செட்டிங் ஸ்ப்ரே. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மேக்கப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஒரு க்ளோ லுக் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.